நம்ம இதில் 12 வசனங்கள் இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். சொல்லுங்கள், 12 வசனங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்ப கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான புத்திமதிகள் இவைகளெல்லாம், அத்தியாவசியமான புத்திமதிகள். இந்த புத்திமதிகளை நாம் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக நம்ம சீர் பொருந்துவோம். சொல்லுங்கள், என்ன பண்ணுவோம்? சீர் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுடுவோம், எதெல்லாம் சேர்க்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்ப்போம். அதனால் இந்த 12 வசனத்தை லைட்டாக திருப்பம் ஒரு ப்ரீஃப் மாதிரி முன்னாடி போகிறேன் உங்களுக்கு. திருப்பம் முதல்ல 2 வசனம் சொல்லுறது என்னவென்றால், உங்கள் சரீரங்களை நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், சரீரத்தை நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். சரீரம் உங்களுடையது. சொல்லுங்கள், சரீரம் உங்களுடையது. நீங்கள் ஆவியாகிறீங்க, உங்களுக்கு ஒரு மனது இருக்குது. நீங்கள் ஆவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனது இருக்குது. ஆவி தான் நீங்கள், உங்களுக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆவியும் இந்த ஆத்துமா என்று மனதும் உங்கள் சரீரத்துக்குள்ளே என்ன பண்ணுறான்? வாசம் பண்ணுகிறான். சொல்லுங்கள், சரீரத்துக்குள்ளே. அப்போ மனுஷன் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், 2 மனுஷனை பிரிக்கலாம். ஆவியும் ஆத்துமாவும் உள்ளான மனுஷன், சரீரம் யார்? புறம்பான மனுஷன். இப்போ இந்த புறம்பான மனுஷன் ஆகிய சரீரத்தை நாம் தான் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்ல. ஆலயத்துக்கு போகிறதுக்கு நாம் தான் போகணும். கடவுள் என்ன பண்ண மாட்டார்? காற்று மாதிரி தூக்கின்னு இங்கே பொத்துன்னு போட மாட்டார். நீங்கள் தான் ஆலயத்துக்கு வரணும், நீங்கள் தான் சாப்பிட்ணும், நீங்கள் தான் தூங்கணும், நீங்கள் தான் குளிக்கணும், நீங்கள் தான் முகம் கழுவணும், நீங்கள் தான் பைபிள் படிக்கணும், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா சரீரம் உங்களுடையது. இருந்தால் ஒரு சொல்லுங்கள், சரீரம் யாருது? உங்களுடைய. நீங்கள் தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தீமையை செய்யாமல் நீங்கள் தான் இருக்கணும், நன்மையை செய்கிறதுக்கு நீங்கள் தான் பழகணும். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? காதை திருப்பி நன்மையை செய்ய வைக்க மாட்டார். தீமையை செய்யாமல் இருக்க சொல்லி என்ன பண்ணுவோம்? கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி கட்டி போட மாட்டார். சின்ன பசங்க இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு செய்யாதுன்னு சொல்லிட்டு கட்டி போட்டுருவோம் கையை. இங்கே அங்கே போவாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? இடுப்பில் இருக்கிற அண்ணா கயிறை கட்டி என்ன பண்ணுவோம்? சோப்பாவில் கட்டி விட்ருவோம். எங்கன்னா என் பிள்ளைங்களாம் போயிட கிட போது தொடக்கூடாதுன்னு கட்டி வைப்பாங்க, சின்ன பிள்ளைங்கள இருக்கிற வரைக்கும். ஆனால் கர்த்தர்லாம் கட்டிலாம் வைக்க மாட்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது எப்போ நீங்கள் இந்த சரீரத்தை தேவனுக்கென்று பைபிள் படிக்கிறதுக்கு, ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆலயத்துக்கு போகிறதுக்கு, உதார்த்தமாக கொடுக்கறதுக்கு உங்கள் எண்ணங்களையும் உங்கள் சரீரங்களையும் ஒப்பு கொடுக்குறீங்களோ, சரண்டர் பண்ணுறீங்களோ, அப்போ தான் நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அர்த்தமான ஆராதனை செய்கிறீங்க, சரியான ஆராதனை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு சரீரத்தை ஒரு மாதிரி போயிட்டு சரீரம் நம்ம வேறு மாதிரி செஞ்சிங்கன்னு நான் கோயிலுக்கு ஆராதிச்சுன்னுக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்போ 2வது, சரீரத்தை மாத்திரமில்லை, மனதையும் நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், மனது, எண்ணங்கள். சொல்லுங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், தாட், திங்கிங், இதெல்லாம் இதில் மனசு சொல்லுவாங்க. மனசு ஒரு குரங்கு. இந்த மனசு ஒரு ஆமாம், அது என்ன பண்ணுமா? காட்டுத்தனமாக திங்க் பண்ணினே இருக்குமா இந்த மனசு. ஸோ இந்த மனசு, இந்த திங்கிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய இந்த இந்த திங்கிங்கை சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக்கணும். பெட்டராக திங்க் பண்ணணும். நம்ம குழந்தைய போல் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே இருந்தோம், இப்போ பெரியவர்கள் போல் ஆயிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? முன்னாடி கர்த்தருக்குள்ளே வர சொல்ல வேறு மாதிரி சிந்தனை இருந்துச்சு. இப்போ வந்தோன்னா சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. சொல்லுங்கள், சிந்தனை ஒரு மாறுது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை சிந்திக்கணும், இதை சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில் மாறுறோம். சொல்லுங்கள், சிந்தனையில் மாறுறோம். எப்போ சிந்தனை மாறுதோ அப்போ நீங்கள் மறுரூபம் ஆகுறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள், சிந்தனையில் என்ன பண்ணுங்க? பெட்டராக ஆகி சரியான விதத்தில் உங்கள் சிந்தனையெல்லாம் அழகாக இருக்கும். குப்பை மாதிரி இல்லாமல், என்னதுங்க, அலங்கோலமாக இல்லாமல். வீடு மட்டும் அலங்கோலமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிந்தனையிலும் சில பேருக்கு அலங்கோலமாக இருக்கும். சிந்தனையும் அழகாக இருக்கணும். முகம் மட்டும் அழகு இல்லை, சிந்தனையும் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கணும். நல்ல விதமான சிந்தனைகள் வேணும். ஆமேன். அடுத்துன்னு அழிக்கணும், அடுத்துன்னு காலை வரணும், அடுத்துன்னு என்ன பண்ணணும்? வீழ்த்தணும், அடுத்தவனுக்கு துரோகம் செய்யணும், அடுத்தவனை எப்படி என்ன பண்ணணும்? வீழ்த்தணும். இப்படி பொல்லாத சிந்தனை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் தூக்கி போட்டுடணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுடணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
இப்போ இந்த சிந்தனையில் மனுஷன் புதுசாகணும். சிந்தனையில் மனுஷன் என்ன பண்ணணும்? புதுசாகணும், மறுரூபமாகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சிந்தனையில் மிஞ்சி எண்ணக்கூடாது. சில பேர் ஓவர் கற்பனை, ஓவர் திங்கிங், ஓவர் கான்ஃபிடென்ட், ரொம்ப பெருசாக என்ன பண்ணுறது, திங்க் பண்ணுறது, மிஞ்சி என்றது. சொல்ல, டே அளந்த மாதிரி என்னடா, பெரிய இது மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறோம்ல, மிஞ்சி என்றது. சொல்லுங்கள், என்னதுங்க? மிஞ்சி எண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு எண்ணணும்? விசுவாச அளவின்படி தான் எண்ணணும். சொல்லுங்கள், விசுவாச அளவின்படி தான் என்ன பண்ண வேண்டும், எண்ண வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 4:5 நம்ம என்ன பண்ணுறோம், நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயங்களாகவும் தனித்தனி என்னதுங்க சரீரங்களாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவனுடைய அவயங்களாக இருக்கிறோம், தனித்தனி அவயங்களாக இருக்கிறோம். எல்லாரும் ஒன்றும் போல் இல்லை, எல்லாரும் வேறு வேறு மாதிரி என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். கையா, காலா, கண்ணா, மூக்கா, இப்படி இருக்கிறோம். ஆனால் எல்லாம் என்ன பண்ணோம், ஒத்துமையாக இருக்கணும். சொல்லுங்கள், எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒத்துமையாக இருக்கணும். ஒன்னஸ், யூனிட்டி. சபை என்பது ஒரு யூனிட்டியாக இருக்கணும். சரீரம் என்னதுங்க, எப்படி ஒழுங்காக இருக்குதோ, ஒழுங்காக இயங்குதோ, அதே போல் சபையானது ஒழுங்காக இயங்குவதற்கு ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வரங்கள் கிரியை செய்து சபையில் என்ன பண்ணுதுங்க, வரங்கள் என்ன பண்ணுதுங்க, கிரியை செய்து. என்ன வரங்கள்? தீர்க்க தரிசன வரம், விசுவாச பிரமாணத்தைப்படி தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணணும், சொல்லணும். அப்புறம் சில நேரத்தில் ஊழியம் செய்கிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். ஊழியம் செய்கிற கிருபையை கொடுக்கும்போது ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தப்படணும். சிலருக்கு போதிக்கிற திறமையாக இருக்கும், போதிக்கிற திறமையிலும் போதிக்கிறணும். புத்தி சொல்கிறதுக்கு சில பேர் நல்லா தெரியும், அந்த புத்தி சொல்லி தடுத்திருக்கணும். சில பேர் கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவங்கள கையாக வச்சுருப்பார், அவங்க வஞ்சனை இல்லாமல் உற்சாகத்தோடு கொடுக்கணும். சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க இருப்பாங்க, முதலாளியாக இருப்பாங்க. அப்போது வேலைகளை செய்யணும், அவங்க ஜாக்கிரதையாக செய்யணும். அப்புறம் இரக்கம் செய்யணும். மர்சிஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இரக்கம் செய்யணும். 9 சொல்லும்போது அன்பு எப்படிப்பட்டது, அன்பு உள்ளது போல் நடிக்கக்கூடாது, உண்மையாக அன்பை என்ன பண்ணணும், காட்டணும். தீமையை நீங்கள் தான் வெறுக்கணும். சொல்லுங்கள், தீமையை வெறுக்கணும். அதே நேரத்தில் தீமையை வெறுக்கிறது மாத்திரமல்ல, நன்மையை நம்ம என்ன பண்ண வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒரு பட்சமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர் இருக்கட்டும், சொந்த பந்தமான சகோதராக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும், பகைமையாக இருக்கக்கூடாது, பட்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். ஒருவருக்கொருவர் மற்றவங்களை மதிக்கணும், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணணும், ஒருவருக்கொருவர் மேன்மையாக எண்ணணும். ஒருவனையும் என்ன பண்ணக்கூடாது, அசட்டே எண்ணக்கூடாது, ஒருவனையும் அற்பமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. எல்லாரையும் சரியான விதத்தில் கனம் பண்ண வேண்டும். சொல்லுங்கள், எல்லாரும் சரியான விதத்தில் கனம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எப்படியா இருக்கணுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆவியில் அனலாக இருக்கணும், ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. சொல்லுங்கள், ஆவி உள்ளத்தில் இருக்கிற ஆவி என்ன பண்ணக்கூடாது, குளிர்ந்து போயிடக்கூடாது. நான் சொன்னல, அனல் இருந்தால் தான் மாறும். ஃப்ரிட்ஜி பொட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும், ஸ்டவ்வில் வச்சா தான் என்ன பண்ணணும், மாறும். இப்போ ஆவி எப்படியா இருக்கணும், அனலாக இருக்கணும். சொல்லுங்கள், ஆவி எப்படியா இருக்கணுங்க, அனலாக இருக்கணும், குளிர்ந்து போயிருக்கக்கூடாது. எதை சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, சில பேர் என்ன சொன்னாலும் காது கேட்காது, அப்படியே இருப்பாங்க, எப்போ மாதிரியே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புத்திமதி சொன்னாலும் ஏறவே ஏறாது. அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆவியிலே அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு போன வாரம் பார்த்த நம்பிக்கையிலே என்ன பண்ணுங்க, எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க. ஒருவேளை உபத்திரப்படலாம், பலவிதமான ட்ரிபுலேஷனில் செல்லலாம், பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் செல்லலாம், பலவிதமான போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், அந்த நேரத்தில் கூட எப்படி இருக்கணுங்க, பொறுமையாக இருக்கணும். பிரச்சனை நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும், விட்டு விடக்கூடாது. ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டு சொன்ன ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஏசு என்ன பண்ணார், சோதிக்கப்பட்ட போது கூட கெத்சமேன தோட்டத்தில் கூட என்ன பண்ணார், ஜெபத்தில் உறுதியாக என்ன பண்ணார், விழித்திருந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். பவுலும் சீலாவும் எப்படி உறுதியாக இருந்தால் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய உடன்படிக்கையில் எசேக்கியா கூட என்ன பண்ணான்,
பிரச்சனை வந்தால் கூட உறுதியாக என்ன பண்ணான்? ஜெபத்தை பண்ணான். 15 வருஷம் அவனுக்கு தேவன் என்ன பண்ணார்? அந்த ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபத்தில் என்ன பண்ணக்கூடாது? கண்டினியூவாக ப்ரேயர் பண்ணணும். அதில் உறுதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது அப்படின்லாம் பார்த்தோம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு 13, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்றி சபியாதிருங்கள். 2 வசனத்தை பார்ப்போம். எனக்கு பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கவனிங்க, தேவனுடைய ஜனமே, நம்ம பார்த்தீங்கன்னா உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு. சொல்லுங்கள், உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவர்களுடைய பண்பிலே மேலான பண்பு வந்து உதவி செய்கிற அந்த பண்பு. எல்லா விதமான உதவிகள், பண உதவி, சரீர உதவி, இன்னும் என்னென்னமோ உதவியோ. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த உதவி செய்கிற மனப்பான்மையில் இருக்கிறது தான் கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்க இருக்குது, கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, அல்லேலூயா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த சேரிட்டபிளும் இந்த ஹாஸ்பிட்டலும் இந்த மிஷன்ஸுங்களும் இப்படி ஏகப்பட்டது காணப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் வேத புத்தகம்தான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இதில் சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, உதவி செய்யுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? உதவி செய்யுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சொல்லுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இல்லை இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கவனிங்க, பார்த்தீங்கன்னா எலியா என்பவன் அவன் ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறான். எலியாவும் எலிசாவும் என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. இந்த எலியா அவன் என்ன பண்ணுறான்? சாரிபாத் விதவைகிட்ட போகிறான். சாரிபாத் விதவைகிட்ட என்ன பண்ணுறான்? போகிறான். போய் என்ன பண்ணுறான்? அவன் விறகு பொறுக்கின்னு, அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிற கொஞ்சம் மாவை எடுத்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு கட்டி என்ன பண்ணுறான்? பொறுக்கி கொண்டு இருக்கிறான். இந்த பரிசுத்தவானாகிய எலியா என்ன பண்ணுறான்? நேராக அவள் வீட்டுக்கு தான் போகிறான். போய் என்ன சொல்கிறான்? ஏம்மா கொஞ்சம் ஒரு அடையை சுட்டு எத்தனுவா ஏன்றான். அவள் சொல்கிறா, கொஞ்சோண்டு தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறோம், இதை போய் கேட்குறியே. இல்லை, முதல்ல கொஞ்சம் சொல்கிறத கேளு, கொஞ்சம் அடையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அடையை என்ன பண்ணுங்க? அதன்படியாக இவன் என்ன பண்ணுறா? அந்த அடையை என்ன பண்ணா? சுட்டு எடுத்துன்னு வந்து முதல் அடையை எடுத்துன்னு வந்து கொடுக்குறா பரிசுத்தவான்களுக்கு. அது கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. 3.5 வருஷம் மழை இல்லாத இருந்தது. 3.5 வருஷம் பஞ்சம். ஆனால் அந்த மாவில் இருந்த மாவு தீரவும் இல்லை, எண்ணெய் என்ன பண்ணல? தீரவும் இல்லை. 3.5 வருஷம் அந்த எண்ணெயும் மாவும் என்ன பண்ணுது? அமுத சொருப்பி போல் சுரந்துனே இருக்குது. அப்போ பாருங்கள், பரிசுத்தவான்கள் போய் அந்த இடத்துல தேவன் அனுப்பி அவங்கள வந்து ஒரு காரியத்தை கேட்க சொல்லி பண்ணுறாருன்னா, ஏதோ வந்து பரிசுத்தவான்களுக்கு தேவை மாத்திரம் இல்லை, அதற்கும் மேலாக அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறார்? செய்கிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் நமக்கு ஒரு பரீட்சை இருக்கும், சில நேரத்தில் நமக்கு ஒரு சோதனை இருக்கும், சில நேரத்தில் என்னது? நம்முடைய இருதயம் எதன் மேலே இருக்குது? பணத்தின் மேலே இருக்குதா, பொருள் மேலே இருக்குதா, இல்லை தேவன் பேர் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாச பிரமாணத்தின்படி செயல்படுறோமா, இல்லை நம்ம உலக பிரமாணமாக செயல்படுறோமா அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை மனுஷனுக்கு வரும். அப்போது அந்த வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டும்? எப்போதுமே நம்ம விசுவாச பிரமாணத்தின்படி நடக்கணும். சொல்லுங்கள், விசுவாச பிரமாணத்தின்படி நடக்கணும். அது விசுவாச பிரமாணத்தின்படி நடந்தால் பாருங்கள், நடந்த உடனே அற்புதம் நடக்குது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.
அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கலாம், இந்த எலிசா தானே, எலிசா என்ன பண்ணுறான், நம்மிடத்தில் ஒரு மனுஷன் வருகிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த சுனேம் என்ன பண்ணுறான், ஒரு மேல் வீட்டு அறையை இது பண்ணி ஒரு ஆயத்தம் செஞ்சு என்ன பண்ணுறான், ஒரு மாடியை வைக்கிறான். நம்ம வீட்டில் வந்து போகிறாரு, அவருக்கு ஒரு என்ன பண்ணோம், ஒரு பெட்டு, ஒரு மாடி ஒரு வச்சு அவர் தங்கி போட்டு இலைப்பாற்றன்னு ஒரு இடத்த பண்ணி வச்சான். அவன் போகும்போது ஜெபிக்கும் போது அந்த இடத்துல இடத்துக்கு மட்டும் அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். அந்த மேல் வீட்டு அறையில் இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் இந்த கேட்குறான் இவங்கிட்ட, எலிசா கேட்குறான். சரி, எலிசா கேட்குறான், என்ன சொல்கிறான், எப்போ இந்த நம்ம போகிறோமே இந்த சுனேமுக்கு எதனா செய்யணுமா? இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப மூப்பு, இப்போ ரொம்ப இதுவாக இருக்கிறான், இவளுக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன பண்ணுறா, கூப்பிட்டு என்ன பண்ணுறா, ஒரு அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல தருகிறவராக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இவன் பரிசுத்தவான்களுக்காக ஒரு மேல் வீட்டு அறையையும் ஒரு பரிசுத்தவான்களுக்காக ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கும்போது தேவன் அவளுடைய வீட்டிலே என்ன பண்ணுறாரு, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதே போல் தான் வேதம் எங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய காரியங்களே பார்க்கலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆபிரகாமை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த 3 புருஷர்கள் தேடி வராங்க. வேலை, அந்த வேலை மதிய வேலையாகுது. அந்த மதிய வேலையில் இருக்க சொல்ல ஆபிரகாம் சொல்கிறான், எப்பா பரிசுத்தவான்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தங்கிட்டு நான் கொடுக்குறத சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக போய் செய்யணுன்னா உடனே என்ன பண்ணுறான், அடையை சுட்டு ஒரு கன்றை ஒன்று அடித்து எடுத்துன்னு என்ன பண்ணுறான், சுட வைக்கிறான் பாருங்கள். வச்ச உடனே அப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை சொல்கிறார். என்ன, அடுத்த இது உற்பத்தி காலத்திட்டத்துக்கு வருவேன், உன் மனைவி ஒரு குழந்தைய என்ன பண்ணிருப்பா, அணைத்து கொண்டு இருப்பா அப்படின்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லோத்துவம் பார்க்கலாம். அந்த தேவதூதனை என்ன பண்ணுறான், அன்றைக்கு இரவு தங்கிறதுக்கு என்ன பண்ணுறான், இலைப்பாறை பண்ணுறதுக்கு அந்த வீட்டில் இடம் கொடுக்குறான். அதே நேரத்தில் இடம் கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குதுங்க, அந்த சோதம் கோமரா அழிவிலிருந்து லோத்துவையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இரக்கம் கொண்டு அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல தான் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குறைவுகள் வரும்போது அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருக்கும்போது தேவன் அந்த உதவியை கண்ணோக்கமாய் பார்த்து அது உங்களுடைய வாழ்விலே பெரிய அளவில் திரும்பி ஆசீர்வாதமாய் திரும்பி வரும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வைக்கிறார். நீங்கள் கலாத்தியரில் எடுத்துக்கொண்டு வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6 மேலும் திருவசனம் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, இந்த வசனம் பெரிய சொல்றாரு. திருவசனம் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளை என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொடுக்க கடவன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் இப்படி தான் வச்சிருக்கிறார். என்ன ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். என்ன சிஸ்டம் அப்படின்னா, நாண நன்மைகளை எல்லாம் அவர்கள் மூலமாக பெற்றிருக்க சரீர நன்மைகளை பெறுவது தப்பா அப்படின்னு கேட்குறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதாவது நாண நன்மை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சொல்லி தேவனுடைய வசனங்களை சொல்லி உபதேசிக்கிறவனுக்கு நாம் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமனமாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது நாம் என்ன பண்ண மாட்டோமா, மோசம் போகாது இருப்போமா. தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம், பரியாசம் பண்ண ஒட்டாராம். அதாவது கேவலமாக என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். மற்றவங்க தூத்துற மாதிரி இழப்பமாக இருக்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ண மாட்டாராம், விடவே மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன பண்ணுவார்,
அறுக்க செய்வார். நீ எந்த கிருபையா விதைச்சியோ அதை அறுக்க செய்கிறவராக இருக்கிறார். 8 சொல்கிறார், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. அப்போது தேவனுடைய நாமத்துக்கென்று விசுவாசமாய் நாம் கொடுப்பது என்பது என்ன காட்டுறதுன்னா, ஆவிக்கென்று விதைக்கிறோம், ஆவியினாலே நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ணுவோமா, அறுப்போமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 9 சொல்கிறார், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாது இருப்போமாக. திரும்ப சொல்கிறார், எதுங்க நன்மை? நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வது, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே கொடுப்பது, நன்மை செய்வது. அப்படி சோர்ந்து போகாமல் இருப்போமானா, தளர்ந்து போகாது இருப்போமானால் ஏற்ற நேரத்தில் அறுப்போம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு ஒரு அறுவடை வேணும். அந்த விதவைக்கு எப்படி ஒரு அறுவடை தேவைப்பட்டதோ, அந்த சுனேமுக்கு ஒரு எப்படி அறுவடை தேவைப்பட்டதோ, இந்த ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு அறுவடை தேவைப்பட்டதோ, நமக்கும் ஒரு அறுவடை தேவை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அறுவடை தேவை. நாம் அறுப்போம். எப்போ நம்ம விதைக்கிறோமோ அப்போ நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம், அறுப்போம். தளர்ந்து போகாது இருப்போமாக. அதை என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் செய்யணுமா. 10 சொல்கிறோம், ஆகையால் எல்லாம் சொல்ல, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. இது சமயம்தான் கிடைக்கும், எப்போதும் கிடைக்காது. சொல்லுங்கள், நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் என்ன பண்ணுவோம், நன்மை செய்ய கடவோம். பக்கம் சொல்லுங்கள், விசுவாச குடும்பத்தாருக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாச குடும்பத்தாருக்கு. நீங்கள் எனக்கு செய்யணும்னு நான் சொல்ல வரல. இங்கே புத்தகத்தில் இதெல்லாம் பிரசங்கத்தில் லைனாக வருது, அதனால் நான் சொல்லித்தரேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் எனக்கு கொடுக்கணுன்றது மாத்திரமில்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறுவடையை அறுக்கணும், நீங்கள் நித்திய ஜீவனை அறுக்கணும், நீங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கணும், நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஒரு நாளோ மற்றவங்களை பரியாசம் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்களோ நித்திய ஜீவனை என்ன பண்ணணும், விதைக்கிறதையெல்லாம் அறுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த நோக்கத்துக்காக சொல்லுகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் சொல்கிறாங்க, ஏங்க கொடுக்கணும்னு சபையில் சொல்லணுமா? இயேசுவோடு நம்ம பெரிய போதகரா? அவரே என்ன சொல்கிறார், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படணும். அவரே சொல்லிக்கிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். அவரே சொல்கிறார், காணிக்கப்பட்டியவர்கள் இவன் தான் அதிகம் தான் போட்டாப்பா, நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஐஸ்வர்யத்துலேருந்து போட்டிங்க, இவருக்கு தனக்குரியதெல்லாம் என்ன பண்ணா போட்டா அப்படின்றார். இருந்தால் ஒரு கமெண்டம் பண்ணுறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை சொல்லியிருக்குதா? சொல்லியிருக்குது. இயேசு சொன்னார், என்ன சொன்னார், இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாது இருக்க வேண்டும். ஏன்னா யார் செய்யணும், தசம பாகம்லாம் கொடுத்தாங்க. நீதியும் இரக்கத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரிசேயர்களும் நியாயசாஸ்திரத்தை விட்டுட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், இவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், தசம பாகங்களெல்லாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் என்ன நீதியும் நியாயத்தையும் இரக்கத்தையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூட கூடாது. அதே தான் புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை பற்றி சொல்லியிருக்குது. அது விதைப்பின் அறுப்பின் பிரமாணமாக இருக்கு சொல்லிக்கிறது. ஆபிரகாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிக்குது. எதில் சொல்லுதுங்க, எபிரேயர் நிருபத்தை சொல்ல, ஆபிரகாம் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தபடினாலே அவன் சந்ததியே கொடுத்து தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும் நமக்கு. ஆபிரகாமின் எத்தனை பேர் சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணா, ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, தசமபாகங்களை கொடுத்தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாச பிரமாணத்தின் குறியவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுங்க, தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் எந்த மனுஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவன் கடனாளியாக இருக்க மாட்டான், வட்டி கட்டுறவனா இருக்க மாட்டான், அவன் கீழாக இருக்க மாட்டான், அவன் குறைவாக இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு எப்போதும் நிறைவாக இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும், அவனுக்கு வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் அவன் என்ன பண்ணுவான், காணப்படுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தின்படி, விசுவாச பிரமாணத்தின்படி எப்போ கிரியை செய்கிறானோ அவனுக்காக தேவனுடைய வசனமோ தேவனுடைய ராஜ்யமோ என்ன பண்ணுது, கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிலிப்பியர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க. 15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் மக்கோதோனியாவில் புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரமே எனக்கு உடன்பட்டது அல்லாமல் வேறொரு சபை எனக்கு உடன்படவில்லை என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்களே.
நான் தெசலோனிக்கேக்கு இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் என்ன பண்ணீர்கள்? அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் சொல்லுங்க, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரிய உகந்த பலியாகவும் எப்ராத்து கையில் நான் வரப்பற்றி கொண்டேன்படினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து படிப்போமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே. இந்த வசனம் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்கிறார். இந்த பிலிப்பி சபை என்ன பண்ணிச்சான்? 15 வசனம், மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? எனக்கு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. சொல்லுங்கள், கொடுக்கல் வாங்கல். சொல்லுங்கள், கொடுத்தல் வாங்கல். எப்போ கொடுக்குறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறவராக என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். வேற நீங்கள் மாத்திரமே உடன்பட்டீர்கள், வேறொரு சபை எனக்கு என்ன பண்ணல? உடன்படவில்லை. சொல்லுங்கள், வேறொரு சபை எனக்கு என்ன பண்ணல? உடன்படவே. நான் தெசலோனிக்கேயில் இருக்கும்போது, தெசலோனிக்கே சபையில் இருக்கும்போது கூட என்ன பண்ண? தெசலோனிக்கே சபை கொடுக்கலையாம். என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் தான் 2-3 திரும்ப என்ன பண்ணீங்க? அனுப்பினீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்கள் உபகாரத்தை நாட்டில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? உங்கள் கணக்கில் பலன் வரணும். உங்கள் கணக்கில் என்ன பண்ணாங்க? பலன் பெருகும்படி நாடுகிறேன். இப்போ சொல்கிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, நீங்கள் கொடுத்தீங்களே அதெல்லாம் எனக்கு கிடைச்சது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது சொல்லிட்டு உங்களால் அனுப்பப்பட்டவைகளை என்ன பண்ண? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகும் எப்ராத்தின் கையில் நான் என்ன பண்ணேன்? பற்றி கொண்டேன். இப்போ தான் சொல்கிறேன், அந்த பிலிப்பு சபைக்கு தான் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்தேன், சுவிசேஷம் ஊழியத்துக்கு நிமித்தமாக, ஊழியத்துக்காக, சபை நடத்தணுன்றதுக்காக, சபை நடத்துறதுக்காக நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. இப்போ நீங்கள் உதவி செஞ்சபடினால உங்கள் கணக்கில் பலன் பெருகும். உங்கள் கணக்கில் அந்த பிலிப்பு சபைக்கு தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எந்த சபை கொடுத்ததோ அந்த சபைக்கு தான் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள. எப்போ பரிசுத்தவான்களுடைய குறையை பிலிப்பு சபை நிறைவாக்கினதோ அப்போது அந்த பிலிப்பி சபைக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணுவாருங்க? அப்போ நீங்களும் பிலிப்பு சபையை போல நீங்களும் பரிசுத்தவான்களுடைய குறைவை எப்போ நிறைவாக்குறீங்களோ, சுவிசேஷத்து நிமித்தமாக எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணுவார்? மகிமையில் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17, 18. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் மேலில் நம்பிக்கை வைக்கவும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் நற்கிரியல் ஐஸ்வர்யவான்களும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இந்த 2 வசனம் நம்ம வச்சுக்கோங்க, கவனிங்க. இப்போ வேதம் திட்டமாக சொல்லுது. என்னையா சொல்லுது அப்படின்னா, இங்கே அதே தீமோத்தியில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன பண்ணுது? வேறாகுது. பக்கம் சொல்லுங்கள், பண ஆசை என்ன பண்ணுது? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. 6:10. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ என்ன பண்ணுறாங்க? குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பண ஆசை. நான் திரும்ப சொல்கிறேன், கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பணம் வைத்திருக்கிறது வேற, பண ஆசையோடு இருக்கிறதுன்றது வேற. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பணம் வைத்து கொண்டு